என்ன மேட்ச்ப்பா இது! ஸோ உண்மையிலேயே வேற லெவல் மேட்ச்ப்பா இது. நடந்து முடிஞ்ச 2 மேட்ச்ல இந்த 3வது மேட்ச் தான் ரொம்ப சிறப்பான மேட்ச். போன மேட்ச்ல கூட நம்ம அபிஷேக் சர்மா 100 ரன் அடிச்சாரு. ஆனா அந்த மேட்ச் கூட அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல இன்ட்ரெஸ்ட்டா இல்ல. ஆனா இன்னைய மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. காரணம் நம்ம சுட்டி பையன் ஜெய்ஸ்வால் அவர்கள் தான். ஸோ ஆரம்பமே ஒரு அதிரடியான ஓப்பனிங்க ஏற்படுத்தி குடுத்தாரு. ஆரம்பம் நமக்கு வெற்றி கிடைச்சாலே போதும். இறுதி வரைக்கும் வெற்றி அத அழகா கொண்டு போயிடலாம். ஏன்னா, அன்னைய மேட்ச்ல டாஸ் வின் பண்ணது நம்ம சுப்மன் கில் தான். சுப்மன் கில் ஜெயிச்ச உடனே டாஸ வின் பண்ண உடனே பேட்டிங் சூஸ் பண்ணாரு. அப்படி களமிறங்கி விடப்பட்ட நம்ம சுட்டி பையன் ஜெய்ஸ்வால் எடுத்த உடனே அதிரடி காட்டினாரு. அவருடைய அதிரடிய அழகா புடிச்சுக்கிட்ட நம்ம சுப்மன் கில்லும் சேர்ந்து 2 பேரும் சூப்பரா ப்ளே பண்ணாங்க. ஆனா, இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல ஒரு 50 ரன் வரும்போது திடீர்னு ஜெய்ஸ்வால் எதிர்பாராத விதமா 27 பால்ல 36 ரன்ல கரெக்ட்டா நம்ம சிக்கந்தர் ராசா போட்ட அந்த பால்ல கேட்ச் குடுத்து அவுட் ஆனாரு. அதற்கு பிறகு நம்ம சுப்மன் கில்லும், அபிஷேக் சர்மா. ஸோ கண்டிப்பா இந்த 2 சிங்கம் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ப அப்படியே 100 ஆக்குவாங்கன்னு நெனச்சோம். ஆனா அபிஷேக் சர்மா இன்னைக்கு கரெக்ட்டா ராசாவுடைய அந்த லெங்த் பால்ல அடிச்சு 4 லைன்ல கேட்ச் குடுத்து அவுட் ஆயி போனாரு. அதற்கு பிறகு ருத்ராஜ் கேக்வாத். ஸோ ருத்ராஜ் கேக்வாத் இன்னைக்கு 4வதா களமிறங்குனாரு. என்னடா பண்ண போறான்னு நெனச்சோம். ஆனா ருத்ராஜ் கேக்வாத் 4வதா களமிறங்கி 4 4 3 6 அடிச்சு ஜிம்பாப்வேவ ஒட்டுமொத்தமா கதற விட்டாரு. ஒரு ஓவர்ல ராசாவுடைய ஓவர்ல 6 4 அடிச்சு திணற அடிச்சாரு. 28 பாலுக்கு 49 ரன்கள். கடைசி கட்டத்துல வந்து அவுட் ஆனாரு ருத்ராஜ் கேக்வாத். அதற்கு பிறகு சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங். சஞ்சு சாம்சன் 7 பாலுக்கு 12, ரிங்கு சிங் 1 பாலுக்கு 1 ரன்னு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்திய அணி 182க்கு 4 விக்கெட்ல அவுட் ஆகி முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு 183 அடிச்சு தான் மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்புனாங்க ஜிம்பாப்வே அணி. ஜிம்பாப்வே அணியுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வெறும் 180 ரன்களில் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால சேஸ் பண்ணும்போது 180 ரன்கள் அப்படிங்கிறது ஜிம்பாப்வேக்கு இமயமலையில் ஏறுறது மாதிரி தான். ஸோ இமயமலை ஏற விட்டா ஜிம்பாப்வே என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? போகிற வழிக்குள்ளேயே பாதியில் சுருண்டு போயிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்தியாவுடைய பவுலர்கள். ஸோ இந்தியாவுடைய பவுலர்கள் எல்லாருமே இப்போது ரொம்ப செம்ம ஃபார்மில் இருக்காங்க. பயிற்சாட்டத்தில் எப்படி பட்டை கிளப்புறாங்களோ அதே மாதிரி தான் மெயின் மேட்ச்னு அடிக்கிறாங்க. அதனால பேட்டிங்கே இந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குது அப்படின்னா பவுலிங் செக்ஷன் யோசிச்சு பாருங்கள். பவுலிங் செக்ஷன் எப்போதுமே இந்தியாவில் பயங்கரமான ஸ்ட்ராங்காக இருக்கும். சொல்லப்போனால் பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சிறப்பான பவுலிங்கை இன்றைக்கி இந்தியா வெளிப்படுத்தினாங்க. இந்தியா வெளிப்படுத்த அந்த பவுலிங்கில் தாக்கு பிடிக்க முடியாத ஜிம்பாப்வே அணி எப்படியோ அடித்து துவைச்சி எப்படியாவது போயிடலாம், அட்லீஸ்ட் வெற்றி பக்கத்துலையாவது போயிடலாம், கிட்டக்க போய் தோற்று போகணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிம்பாப்வே அணி நினச்சிருக்காங்க. ஆனால் ஜிம்பாப்வே அணியை அப்போல்லாம் விட்டுருவாங்களா நம்ம இந்திய பவுலர்கள்? ஸோ எப்படி இந்தியாவில் பேட்டிங்கில் கொடூரமான பேட்ஸ்மேன்கள் வந்து அதிரடியாக 6ல் பறக்க விடுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சூப்பரான பவுலர்கள் அதிரடியாக வந்து அட்டகாசமான பவுலிங்கை போட்டு ஜிம்பாப்வேவை ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்களுடைய கைக்குள்ளேயே கொண்டு போய் லாக் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் பரபரப்பாக கொண்டு போகிற மேட்சை பதட்டமாக கொண்டு போய் மேட்சை ஒரு வழியாக இன்றைக்கி இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நடந்து முடிஞ்ச 3 மேட்ச்சில் இந்தியா இப்போது 3க்கு 2 ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து நடக்கக்கூடிய 2 மேட்ச்சில் இந்தியா 1 மேட்ச் ஜெயித்தாலும் கண்டிப்பாக இந்தியா தான் வின்னர். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, ஜிம்பாப்வே ஜெயிக்க விட்டுருமா அப்படின்னா இந்தியா அணிக்கு என்ன மரியாதை இருக்குது? கண்டிப்பாக முதல் மேட்ச் ஸோ உங்கள் நாடு ஜெயிச்சுட்டு போகணும்னு விட்டுட்டோம். அடுத்த மேட்ச் எல்லாமே இந்தியா வரிசையாக ஜெயிக்க போகிறாங்க. ஜிம்பாப்வே அணியை ஒட்டுமொத்தமாக துவைச்சி அங்கே காய போட்டுட்டு திரும்பி இந்தியா வர போகிறாங்க.